போகி பண்டிகையொட்டி சென்னையில் பொதுமக்கள் தங்களது வீட்டின் முன்பு பழைய பொருட்களை எரித்தும் சிறுவர்கள் மேளங்கள் அடித்தும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இன்று மாநிலம் முழுக்கவே போகி பண்டிகை உற்சாகத்தோட மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. கூடுதல் விவரம் என்ன? போகி பண்டிகையொட்டி குறிப்பாக திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாத்தீங்கன்னா பழைய பொருட்களை எரித்து தங்களுடைய போகி பண்டிகையை இன்றைக்கு கொண்டாடினார்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காற்றிலுடைய தரம் இந்த பகுதியில் குறிப்பாக இந்த கருப்பு புகையோடு இருக்கிறதுனால வாகனங்கள் விளக்குகளை எரிய விட்டுமாறு செல்கின்றன. இந்த 2025ஆம் ஆண்டான பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான போகி பண்டிகையை பொதுமக்கள் வீட்டின் முன்பு பயன்பாட்டில் இல்லாத பொருட்களை எரித்து சிறுவர்கள் மேளங்களை அடித்து கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் பகுதி சிட்டி சென்டர் வளாகம் பின்புறம் உள்ள சண்முகப்பிள்ளை தெரு பொதுமக்கள் வீட்டில் முன்பு தீ மூட்டி அதில் பழைய பொருட்கள், அதாவது பழைய வீட்டில் பயன்படுத்தப்படாத பாய், தலகணி உள்ளிட்ட பொருட்களை எரித்து வருகிறார்கள். இந்த போகி பண்டிகை என்று காற்று மாசு ஏற்படுவது குறித்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். 2020ஆம் ஆண்டுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கடும் அந்த போகி பண்டிகையின் காரணமாக இந்த விமானங்கள் புறப்பாடு மற்றும் வருகையில தாமதம் ஏற்பட்டது. ஆனால் இன்றைய பொறுத்தவரை மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணையதளத்தில் அனைத்து இடங்களும் 7 இடங்களிலும் பாத்தீங்கன்னா காற்றுடைய தரம் இயல்பு நிலையில் இருக்கிறது, அதாவது சாட்டிஸ்பாக்டரி என்ற ஒரு நிலையில் இருக்கிறது. அபாய கட்டத்தை எட்டவில்லை என்று தெரிகிறது. ஆனால் போக போக 7 மணி 8 மணிக்கு மேல் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஆனால் விமான நிலையத்தை நம்ம செக் பண்ணும்போது எந்த விமானமும் தாமதமாகவும் புறப்படவில்லை. அதே பாத்தீங்கன்னா வருகையிலும் எந்தவித ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரளவுக்கு விழிப்புணர்வு, அதாவது விமான நிலையங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பல்லாவரம், தாம்பரம் போன்ற பகுதிகளில் விமான நிலைய அதிகாரிகள் கடந்த 2 தினங்களாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியதால் இந்த ஒரு புகை என்பது குறைவாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற பகுதிகளில் மணலி ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் காரணமாக அங்க ஓரளவுக்கு காற்றின் தரம் குறைவாக இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, பழைய பொருட்களை எரித்து மக்கள் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் தற்போது வரைக்கும் காற்றின் தரம் இயல்பு நிலைதான் இருக்கிறது என்கிற தகவல்களை கொடுத்திருக்கீங்க. நன்றி ரமேஷ். நிறைய